சேயோன். இந்த சேயோன் படம் அதோடைய முன்னோட்டம் நேற்றுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொமோ ரிலீஸ் ஆன உடனே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அதுக்கு கிடைச்சிருக்கு. ஏகப்பட்ட வியூஸ், அதை தவிர்த்து ஏராளமான பாராட்டு. அந்த படத்துல வரக்கூடிய அந்த வசனம், அந்த எடுத்த விதம், பிளஸ் முக்கிய காட்சிகள்ல வரக்கூடிய அந்த மியூசிக்கு எல்லாமே சேர்ந்து அந்த ஓஜி இஸ் பேக் அப்படின்னு அந்த பாட்டி எல்லாம் சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு பாராட்டு கிடைக்குது. இதை ரசிகர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, விருமாண்டியுடைய அடுத்த பார்ட்டா, விருமாண்டியுடைய சிமிலாரிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா சிவகுமார் முருகேசன் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப டெப்தா எடுத்திருக்காரு. அந்த ஒரு சின்ன ஒரு காட்சியா இருந்தா கூட அதுல எப்படி இருக்குமோ ரியலா, அதுவும் அந்த போலீஸ்காரர் சாமிக்கு மாலை போட்டு அந்த கையில அந்த இது கட்டி வேட்டி காப்பு கட்டி அந்த காவி வேட்டியோட வர்றது, காக்கி சட்டை காவி வேட்டிங்கிறதெல்லாம் பயங்கரமான டீட்டெயில். ஸோ அந்த அளவு டெப்தா பண்ணியிருக்காரு. விருமாண்டி வாட்ச் கட்டியிருக்காரு இவர், சிவகார்த்திகேயன் விருமாண்டி வாட்ச் கட்டியிருக்காரு. விருமாண்டி திருவிழா தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒற்றுமை எல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த படத்துல ஒரு காட்சியில விருமாண்டி மீசையோட உலகநாயகன் வந்தாருன்னா தியேட்டரே எரப்ட் ஆயிடும், வெடிச்சிடுங்கிறாங்க. எரப்ட் ஆகாது, டிட்டர்னேட் ஆயிடுங்கிறாங்க. ஸோ நிச்சயமா ஒரு காட்சியில வருவாருன்னு நினைக்கிறேன். அந்த நலத மயந்தியில வந்தார்ல கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு காட்சி, அந்த மாதிரி ஒரு சீனு விருமாண்டின்னு இல்ல, விருமாண்டி ரெஃபரன்ஸ்ல டயலாக் ஏதாவது அந்த ஊர்ல தெரியும்ல விருமாண்டி அப்படின்னு அந்த ஸ்டைல்ல ஒரு டயலாகோ அது ரெஃபரன்ஸோ படத்துல வந்தா நிச்சயமாக தியேட்டர் எரப்ட் ஆகும். அக்டோபர் மாசமே ரிலீஸ் பண்ண போறாங்க. இது குறுகிய கால படப்பிடிப்பு. சிவகார்த்திகேயன் இப்ப வேற எந்த படத்துலயும் நடிக்கல, ஒன்லி சேயோன்ல தான் நடிக்கிறாரு. ஸோ ஒரே அட்ட ஸ்ட்ரெச் அடிச்சு அக்டோபர் நிச்சயமாக இந்த பூஜா ஹாலிடேஸ் வரும்ல அக்டோபர்ல, அந்த பூஜா ஹாலிடேஸ், சரஸ்வதி பூஜை, அந்த ஆயுத பூஜை, அந்த பெரிய லீவ் வரும் ஒரு 10 நாள். அந்த லீவு பெரிய லீவ்ல இறங்கி சாத்தலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜ்கமலுக்கு இந்த வருடம் நிச்சயமாக ஒரு படம் வரப்போகுது, சேயோன். ஸோ அதுக்கப்புறம் மற்ற படங்கள் KH 237 இருக்கட்டும், இது சொல்லியாச்சு. ரஜினி படம் அடுத்த பொங்கலுக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ மற்ற படங்கள்லாம் அடுத்தடுத்து படப்பிடிப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக அறிவிப்புகள் வரும். எல்லாம் கரெக்டான பிளான்ல தான் இருக்காங்க. என்னடா KH 237 அனௌன்ஸ் பண்ணி இவ்வளவு நாள் ஆச்சு எடுக்காம இருக்காங்களே அப்படின்லாம், அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. எல்லாத்துக்குமே கரெக்டான காரணம் இருக்கு. அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு படத்தை எப்படி சேட்டலைட் விற்கிறது, எப்படி டிஜிட்டல் விற்கிறது, எப்படி தியேட்டர்ல அதை இது பண்றது, எப்படி ப்ரொமோட் பண்றதுங்கிற எல்லா விஷயமும் நீள அகலம் டெப்த் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது சரியான கரெக்டான ப்ராஜெக்டா அது வெளியில வரும். பெரிய ஹிட் ஆகும் அந்த படம்.